रहमतुल्लाहि ताला बरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह कफ़ा वस्सलातु वस्सलामु अला नबिय्यि बअदा। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। क़ुल इन कुन्तुम तुहिब्बूनल्लाह फ़त्तबिऊनी युहब्बिकुमुल्लाह व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम वल्लाहु गफ़ूरुर रहीम। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम कुल्लुकुम राइम व कुल्लुकुम मस्ऊलुन अन रइयती। பிள்ளை எல்லாம் நல்லா அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இருக்கீங்க. எங்களுக்கு சாயா ரெடி ஆகிட்டு இருக்கு. வாசம் வருதுல்ல? எல்லாருக்கும் வாசம் வருதா இல்லையாப்பா? டீ வாடை வலிக்குதா இல்லையா? அடிக்குது. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் நான். எல்லாரும் சூப்பரான ஆளுங்க, நல்ல பிள்ளைங்க அப்படின்றது அதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ சரியா? எனக்கு தெரியல, அதுக்கு மேலே பதில் சொல்லுங்க. ஒரு மரத்தில் 13 காக்கா உட்காந்துருக்கு. நம்ம ஊரில் காக்கா தான் உட்காந்துருக்கான். 13 காக்கா. ஒருத்தன் துப்பாக்கி வச்சு ஒரு காக்காவை நேர கரெக்டா குறிப்பாத்து சுட்டுட்டான். காக்கா செத்து போச்சு. இப்ப மீதி எத்தனை காக்கா இருக்கு? எல்லாரும் சொன்னீங்கன்னா என்ன செய்யறது? ஒரு காக்கா கூட இருக்காதா சார்? இவ்வளவு அது எல்லாருமே அறிவாளி இருந்தா என்ன செய்யறது? அஜத்து கவலைப்பட்ட மாதிரி வேலூர்ல உள்ள எல்லா 13 கிராமத்திலையும் பூரா பேர் IAS, எல்லா பேருமே விவோ, எல்லாருமே ஆரை ஆயிட்டீங்கன்னா அப்புறம் மெத்தாளுக்குலாம் இடம்லாம் போயிருமாடா. இவ்வளோ அறிவாளியில் இருக்கீல, மாஷா அல்லாஹ். 12 காக்கா தான் இருக்கான். செவிட்டு அது பாரு, வித்தியாசமா சிந்திக்கிறார். அவர் சொன்னார்ல, ஒரு வித்தியாசமா இருந்தாத்தே அவன் டேலண்ட் சக்சஸ் சொன்னார்ல, அவர் பாரு. 12 காக்கா, ஒரு காக்கா சுட்டோன்னு சவுண்டு கேட்டுதான் நீ 12 காக்கா ஓடி போயிரும் சொன்ன. ஆனா அவர் என்ன சொல்றாரு? 12 காக்காவும் செவிட்டு காக்கா நம்மள மாதிரி. எவ்வளோ தீனுடைய விஷயத்த சொன்னாலும் நம்ம உள்ளத்துல என்ன செய்யறது இல்லை, சிந்திக்கிறதே இல்லை, ஏத்துக்கிறதே இல்லை, காது திறக்கிறதே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, உலாயிக கல் அன்ஆம் சொல்லும் போது என்ன சொல்றான்? அவர்களுக்கெல்லாம் லஹும் குலூபுன், உள்ளம் இருக்கு, லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விளங்க மாட்டாங்க. லஹும் அய்யுனுன், அவங்களுக்கு கண்கள் இருக்கு, லா யுப்சிரூன பிஹா, அதை கொண்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. வலஹும் உதுனுன், அவங்களுக்கு காதுன்னு இருக்கு, ஆனா என்ன செய்ய, அதை கொண்டு அவங்க கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்ய, யாரை பார்த்து சொல்றான்? அதெல்லாம் நம்மளை பார்த்து தான் சொல்றான். எல்லாமே இருக்கு, காது இருக்கு, கண் இருக்கு, கை இருக்கு, உள்ளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. உலகத்துடைய எல்லா வஸ்துக்களையும் பார்த்து என்ன நீங்க சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம எதை பார்த்து என்ன செய்யறோம்? எல்லா இடத்துக்கும் டூர் போறோம், வருவோம், நம்முடைய என்ஜாயை மட்டும் நம்ம என்ன செய்ய அங்க செஞ்சுட்டு அல்லாஹுடைய அருள் கொடைகளை, அல்லாஹுடைய படைப்பை, அல்லாஹுடைய அங்க ஏற்படுத்திருக்கக்கூடிய அவருடைய வல்லமையை பத்தி நம்ம சிந்திக்கிறதே. நம்முடைய பிள்ளைகளே என்ன செய்ய, நமக்கு அல்லாஹுடைய அருள் கொடைகள். அல்லாஹத்துல இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய பிள்ளைகள் என்ன செய்யணும், அல்லாஹ் இவ்வளவு நிறைந்த பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருபை தீனுடைய விஷயங்கள்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, மௌலானா சொன்னாங்க, ஒரு 13 கிராமம் இங்க என்ன செஞ்சா ஒன்று சேர்ந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்றாங்கல்ல, வருங்காலத்துடைய கிராமத்தை, பள்ளியை, வருங்காலத்துடைய முஸ்லிம் சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இங்க அமர்ந்திருக்கிறது. இங்க உட்கார்ந்துருக்கல சின்ன பிள்ளைங்க இல்ல, இன்னைக்கு இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அதை எங்க அது சொல்லுவாங்க, தனையன் தளரும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்யும், தாங்கி பிடிக்குமா. நம்முடைய பெற்றோர்கள், இப்ப உள்ள நிர்வாகிகள்லாம் தளர்ந்து போகும்போது எந்த பிள்ளைங்கள் வருவாங்க? இந்த பிள்ளைங்க தான் எல்லா கிராமத்திலும் வருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு நாம தீனுடைய விஷயங்களை, குர்ஆனுடைய விஷயங்களை நாம கொடுக்கலன்னு சொன்னா, நாளைக்கு இவங்க பள்ளியுடைய நிர்வாகிகளா வருவாங்க, ஒரு ஊருடைய நிர்வாகிகளா வருவாங்க, ஒரு கிராமத்துடைய நிர்வாகிகளாக, பொறுப்புல உள்ளவர்களாக எல்லாத்திலையும் வருவாங்க. இப்ப இவங்களுடைய தீனுடைய விஷயம் இல்லைன்னு சொன்னா, நாளைக்கு அவங்க எப்படி அந்த நிர்வாகத்தை செயல்படுத்துவாங்க? அந்த நிர்வாகத்தில் உள்ள விஷயங்கள்ல தீனுடைய அறிவே இல்லாம எப்படி செயலற்றுவாங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைங்கள் எல்லாம் என்ன செஞ்சா, மதரசாவுடைய தொடர்புல இல்மை கற்கக்கூடிய, தீனை கற்கக்கூடிய, உலகத்துடைய உள்ளத்துடைய நூறாக இருக்கக்கூடிய குர்ஆனை கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் நம்ம நினைச்சோன்னு நம்ம பையில என்ன செஞ்சிடாது, வந்துடாது. யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுப்பான். அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க, அஸ்ர் டு மஹ்ரிபுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, குர்ஆனை ஓதி முடிச்சிருவாங்க. இப்ப மணி எத்தனை? மணி கரெக்டா 4. அசருடைய தொழுகை உதாரணமா 4:55 வைங்க. திருப்பி மகரிபுடைய தொழுகை 6:15, 6:22 வச்சுக்கோங்க. இந்த 1.25 மணி நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிருவாங்க. ஒரு குர்ஆனை 30 ஜுஸுவை ஓதி முடிச்சிருவாங்க. நம்மளால ஓத முடியுமா? நம்ம பக்கத்தை திருப்பினாலும் 1 மணி நேரம் ஆகும். வெறும் பக்கத்தை மட்டும் உட்காந்து அப்படியே திருப்பி, நம்ம சின்ன பிள்ளைலாம் நோட்டு வாங்கிட்டு வரோம். நாங்களாம் அப்படி செய்வோம். புதுசாக நோட்டு வாங்கிட்டு வந்தோம்னா என்ன செய்வோம்னா, உட்காந்து ஒவ்வொரு பக்கமா என்ன செஞ்சிருவோம், திருப்பி பார்ப்பா. யாராருக்கும் அந்த அனுபவம் இருக்கு? நான் செய்வோம், நீ செய்வியா? செய்யலாம் பத்தியலா.
படிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா நோட்டு பேப்பரையாவது திருப்பது, ஒட்டி இருக்கும், அதை அப்படியே எடுக்கிறது, அதனுடைய வாடை அப்படியே என்ன சொல்லி நுகர்றது, அதுக்கு கூட என்ன செய்யாது. சரி கை போடுங்க, கீழே போடும், அதுக்கு கூட நமக்குலாம் நேரம் இருக்கிறது இல்லை. ஆமா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்கன்னா அந்த 1 மணி நேரத்துல முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சிருவாங்க. அல்லாஹ் தஆலா பெரியார்களுக்கு நேரத்துடைய பரக்கத்தை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி அவர்கள் வந்து குர்ஆனை ஓதுனாங்கன்னு சொன்னா, அவர்கள் ஓதக்கூடிய அந்த லைப்பை வச்சு ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல வருது, மலக்குமார்கள் அவருடைய சத்தத்தை ஓதுவதை கேட்பதற்கு அருகில் வந்துருவாங்க, பக்கத்தில் நிற்பாங்க. ஏன் மற்ற எவ்வளோ இன்னிசையா என்ன செய்யறாங்க இன்னைக்கு இசை நிகழ்ச்சிகள், சரிகமா பதா அது இது என்னென்னமோ நடக்குது, ரொம்ப அப்படியே இன்னிசையா ஓதட்டும். எதுக்காவது ஒரு மலக்கு வந்து நிற்பாங்களா? யாருக்காவது ஒரு மலக்கு வந்து நிற்பாங்களா? இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள்லாம் நிறைய என்ன செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சரிகமா பதா அது மாதிரி அந்த இஸ்லாம் அந்த பாட்டுடைய நிகழ்ச்சிகளில் கொண்டு போய் என் பிள்ளை என்ன செய்ய அழகா படிக்குது அமைச்சு என்ன செய்யறான், நிகழ்ச்சியில கொண்டு போய் வைக்கிறான் நம்முடைய முஸ்லிம் சமுதாயமும். காரணம் என்னன்னு சொன்னா, அது இசை ஹராம்ன்றது அவங்களுக்கு தெரியும், இசை ஹராம்ன்றது தெரியாம கூட இருக்கலாம், அதை போய் சொல்றதுக்கு அளவு கூட யாருக்கு என்ன செய்யல இல்லாம போச்சு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எது ஹராம்ன்ற கூட இஸ்லாமிய சமுதாயம் அறியாம இருக்கிறாங்க. காரணம் அது அவங்க மேல தவறு இல்லை, நம்ம மேல தவறு. நாம அவங்ககிட்ட போய் சொல்லலை. கண்டிப்பாக சொல்லி இருந்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதை விட்டு வெளியில வந்துருவாங்க. இன்னைக்கு குர்ஆனுடைய மஜ்லிஸ், குர்ஆனுடைய சிறப்பு பயிற்சி, குர்ஆனுடைய விழாக்கள், குர்ஆனுடைய கராத் போட்டிகள் எங்க நடக்குது? இது மாதிரி விஷயங்கள்ல வந்தோம்னா தான் என்ன செய்யணும், போட்டிகள் நடக்கும். என் பிள்ளை என்ன செய்ய கராத் அழகா ஓதும், என் பிள்ளை என்ன செய்ய அழகான இன்னிசைய குரலோட ஓதும். அல்லாஹ் சொல்றான், யார் இனிமையான குரலை கொண்டு குர்ஆனை ஓதுறாங்களோ நான் என்னுடைய செவியை கொண்டு நான் என்ன செய்யணும், அவனுடைய அருகில் இருந்து அவனுடைய உதட்டுக்கு பக்கத்துல இருந்து கேட்டுக்கிறேன்னு சொல்றான். இதை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ் நம்ம பேச்சை கேட்கறதுக்கு அல்லாஹ் வந்துட்டான்னா, நம்ம ஓதுறதை கேட்கறதுக்கு அல்லாஹ் வந்துட்டான்னா, இதை விட நமக்கு என்ன வேணும்? யார் அல்லாஹ் இடத்துல பேசணும்னு நாடுறாங்களோ அவங்க குர்ஆன் எடுத்து வச்சு உட்காந்துருங்க. யார் குர்ஆனை ஓதுறாங்களோ அவங்க அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. யார் அல்லாஹ்ட்ட நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தொழுகை தக்பீர் கட்டிடுங்க. நம்ம அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கிறோமா, அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும் நம்ம நினைப்போமா? சொல்லுங்க. இப்போ பெரிய சிஎம் இருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசணும்னு நினைப்போமா? ஆசைப்படுவோமா மாட்டோமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆசைப்படுவோமா மாட்டோமா? பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மகிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுவோம், எல்லாரும் ஆசைப்படுவோம். அதே மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும்னு சொன்னா குர்ஆன் என்ன செய்யும், தெரிஞ்சாதான் பேச முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க ஜமாத்துல போகும்போது தான் பாக்குறோம், குர்ஆனை திறந்து அதை தடவி பார்க்குறான், குர்ஆனை தடவி பார்க்குறான். ஏன்? எனக்கு குர்ஆன் ஓத தெரியல, அந்த நேரத்தில் ஓதாம விட்டுட்டு இப்ப எனக்கு வரமாட்டேது. குர்ஆனை தொடர்ந்து தொட்டு அழுகுறான். நம்ம மேலூர்ல 80 பேர் இருக்கிறாங்க தெரியுமா, குர்ஆனை தொட்டு அப்படியே அழுகுறான், அந்த வார்த்தையை அப்படியே கையால தொடுறான், திறந்து பார்க்குறாங்க, குர்ஆன் எடுத்து முகத்துல ஒத்தி வைக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ் இதை எனக்கு ஓதக்கூடிய பாக்கியம் இல்லாம போச்சே, இதனுடைய சிறப்பை எனக்கு அடைய முடியாம போச்சே, அல்லாஹ்விடத்துல பேச முடியாம போச்சே. எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியங்களை நமக்கு கொடுக்கணும். மௌத்துக்குள்ளையாவது என்ன செஞ்சிடணும், ஒரு நேரம் நாங்க நினைப்போம் இதெல்லாம் எப்படி கத்துக்கிற முடியும் அப்படின்னு. அப்படிலாம் முடியாது, அப்படிலாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். குர்ஆனுடைய விஷயம் அப்படி இல்லை. குர்ஆனுடைய விஷயம் ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், எல்லாரும் கத்துக்கிற மாதிரி அல்லாஹ் வழி வச்சுட்டான். உலக விஷயங்கள்ல ஒரு நேரம் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அரசு அதிகாரிகள் டயத்துல யார்கிட்டமே இருந்துச்சு கம்ப்யூட்டர் கிடையாது. அரசு அதிகாரிகள் பேனால கையில தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே சிஸ்டத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அரசனுடைய ஊழியர் எல்லாமே நெட் கனெக்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு விவரம் தெரியும் போது யாருக்கும் அப்படிலாம் கிடையாது, யாருக்குமே கம்ப்யூட்டர் தெரியாது, எல்லாரும் கம்ப்யூட்டர் பழகிட்டாங்க. போன் யாருக்குமே உபயோகப்படுத்த தெரியாது. அது என்ன சிவப்பு பட்டன் கருப்பு பட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும். ஆனா எனக்கு எல்லா பேரும் எல்லா பட்டத்தையும் எல்லா போனையுடைய ஆழ வரையும் போய் கத்துக்கிறக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியுது. தெரியுதுனாலும் கேட்டு மாப்பிள்ள இது எப்படி மாப்பிள்ள, இந்த வாட்ஸ்அப்ல இதை எப்படி செய்யறது, இதை எப்படி இதை மாத்துறது, இவனுக்கு எப்படி மாப்பிள்ள இதை அனுப்புறது, எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, எப்படி செல்ஃபி எடுக்கிறது, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்விடத்துல பேசுற விஷயத்த குர்ஆனை ஏன் கேட்டு தெரியறது இல்ல? ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், நாம எப்ப வீட்டுல குர்ஆனை ஓதுறதுக்கு நாம குர்ஆன் எடுத்து நாம உட்கார்றோமோ அப்பதான் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்துல குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய பழக்கம் பிள்ளைகிட்ட வரும். வீடுகளை வந்து எப்போ குர்ஆன்கள் ஓதக்கூடிய வீடுகளாக மாற்றோமோ வீட்டுல சைத்தான் ஜின்களுடைய முசீபத்துகள், சைத்தானுடைய பிரச்சனைகள் விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடும், தூரமாக்குவான். அதனால வீடுகளை குர்ஆனை கொண்டு, குர்ஆனுடைய சப்தங்களை கொண்டு சொர்க்கத்துடைய ஒரு ஒளிவீச்சாக, சொர்க்கத்துடைய ஒரு பூமியாக என்ன செய்யணும், நம்முடைய குர்ஆனுடைய சப்தங்களால் நம்மளை வீடுகளை மாற்றணும். அதுக்கு உண்டான ஒரு முதல் ஏற்பாடுகள் தான் இந்த குர்ஆன் ஆரம்பிக்கிறது. குர்ஆன் ஆரம்பிக்க நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். குர்ஆனுடைய ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களோ, குர்ஆன் முடிக்கக்கூடிய விஷயங்களோ அல்லாஹ்விடத்துல மலக்குகளை கொண்டு தனிப்பட்ட கவனத்தோடு பார்க்கப்படுது. நாம உங்களை பெருசா நினைக்கலைனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்காக, ஏன்னா அவனுடைய வேதம், அவனுடைய பேச்சு, அவனுடைய கலாம்,
அவனுடைய விஷயத்தை என்ன செய்யறான், இதை ஆரம்பிக்க போறானா, அப்ப அல்லாஹ் தனி கவனத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான் பார்க்கறான். மலக்குகளை மிகப்பெரிய படைகளை கொண்டு சூழ்ந்து என்ன செய்யறான், இதுக்காண்டு பாதுகாப்பு அளிக்கிறான், அதுக்காண்டு ரஹமத்தை இறக்கி கொண்டு இருக்கிறான். அல்லாஹால அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நமக்கு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். இன்னும் நிறைய என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். எங்க அது சொல்லுவாங்களா, எங்க மக்தபுடைய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு சொன்னா, காடு மலைகள் முதற்கொண்டு தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கெல்லாம் காடா இருக்கா அங்க போங்க, வீதிகளா இருக்கா அங்க போங்க, தெருக்களா இருக்கா அங்க, ஒவ்வொரு வீடுகளையும் தேடி பிடிச்சு அந்த பிள்ளைகளை ஓத வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுன்னு சொல்லுவாங்க. ஹரத் பெருமா ஹசரத் யாக்கூப் மரோகம் யாக்கூப் ஹசரத் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி எப்படியாவது அவங்கள்ட்ட இந்த குரானுடைய கல்வி அவங்கள்ட்ட என்ன செய்ய எத்தி வச்சிருங்க, அவங்கள்ட்ட கொண்டே கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அந்த பிள்ளை இப்ப கல்வியை குரானை கத்துக்க ஆரம்பிச்சு சொன்னா, தீனுடைய அஸ்திவாரம் ஆரம்பம் அவனுக்கு குரான், அவனுடைய இல்ம், அவன் கடைசி நேரங்கள் என்ன செய்ய கலிமாவோட மூத்தாவோட நசீபா அவனுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன செய்ய எப்படியாவது மக்தபுடைய விஷயத்தில், ஆனா இது மக்தபு நடத்துறது நிறைய வித்தைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. வெறும் மக்தபில் ஓதுறக்குள்ள மாச பிள்ளைகளை அனுப்பிச்சோம்னா அது ஓதுச்சா வந்துச்சா அப்படிலாம் இல்லை. அதுக்காக நீ அந்த 1 மணி நேரம் அசத்து படக்கூடிய பாடு, அவங்க சிரமப்படக்கூடிய விஷயங்கள் அது நேரில் நின்றாதான் தெரியும். 1 மணி நேரம் ஒருத்தனை என்ன செய்ய முடியாது, ஒரு வீட்டில் ஒரு பையனை வச்சிருக்க முடியாது. அசத்து இந்த மரசாக்கள்லாம் மாஷா அல்லா 20 பேர் கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பிள்ளையை வைக்க முடியாதுன்னா 20 பிள்ளை எப்படி வச்சிருப்பான்னு பார்த்துக்குங்க. முன்னாலாம் எப்படி இருப்பாங்க, ஒரே கிளாஸ்ல 100 பேர் இருப்பாங்க. நமக்குலாம் நடத்த அனுபவம் இருக்கு. 100 பிள்ளைகளை என்ன செய்யணும், சமாளிக்கணும். ஒருத்தன் காலை பிடிப்பான், ஒருத்தன் தலையை பிடிப்பான், ஒருத்தன் கையை கடிப்பான், ஒருத்தன் காலை கடிப்பான், ஒருத்தன் இங்கேருந்து கல்லை விட்டு ஒருத்தனை எறிவான், ஒருத்தன் பரடை மண்டையில் அடிப்பான். ஹஸ்ரத் இவன் மண்டையில் அடிக்கிறான்யா, ஒருத்தன் கையை கடிக்கிறான்யா, ஒருத்தன் காலை கடிக்கிறான்யா, ஒருத்தன் கிதாபு கிழிச்சிட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் பையை எடுத்துட்டேன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் ஒரே இந்த 2 காதை வச்சு போறாது சமாளிக்கணும். அந்த 1 மணி நேரம் பிள்ளைகளை சமாளிச்சு இதுக்கு என்ன செய்யணும், பெரிய உதவி என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெற்றோர்கள் உஸ்தாமார்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கணும். இது எப்படின்னு சொன்னா, ரயிலில் போகக்கூடிய தண்டவாளம் மாதிரி. ரயிலில் எப்படி ரெண்டு இது ஓடுகிற வண்டி மாடு, 2 வண்டி மாடுல எப்படி 2 மாடு ஒன்னா போனா தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகள் என்ன வண்டி மாடு போய் கரை சேரும். ட்ரெயின் அது மாதிரி என்ன செய்யும், 2 பேரும் கரெக்டாக இருந்தால் ட்ரெயின் இடத்துக்கு போய் சேரும். பெற்றோர்களும் சரியாக இருக்கணும், உஸ்தாமார்களும் கரெக்டாக இருக்கணும். உஸ்தாமார்கள் சரியா இருந்து பெற்றோர்கள் என்ன செய்யல, பிள்ளைகளுக்கு என்ன லீவ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, சரியாக அனுப்பல, உடம்பு சரியில்லை, அது இது பல விழாக்கள் வரத்தான் செய்யும், பல விசேஷங்கள் வரத்தான் செய்யும். ஆனா போகணும், ஆனா கண்ட்ரோலோட போகணும். லீவுடைய விஷயங்கள்ல மற்ற எல்லா விஷயங்களும் உஸ்தாமார்கள் துணை கொண்டு அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அனுமதி பெற்ற விஷயம் செஞ்சாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் உண்மையாகவே நல்ல திறமை உள்ள பிள்ளைகளாக, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, நாம் எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக, தேடி வந்து மாப்பிள்ளையோ பெண்ணோ கேட்டு வரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு மக்தபுடைய மதரசா, தீனியாத்துடைய மதரசா ரொம்ப முக்கியம், அவசியம். அப்படிப்பட்ட மதரசாவுடைய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு மேலூர்ல மிகப்பெரிய ஒரு படை வீரர்களை என்ன செய்யலாம், இராணுவ வீரர்கள், இராணுவ படைகள் போன்று என்ன செய்யலாம், உலமாக்களுடைய படைகளே இருக்கு. மற்ற எந்த ஊர்லயும் இந்த பாக்கியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் கூட போகுது, ஆனால் ஆரம் அடிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. இல்லைன்னா தண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா இது அடிப்பாங்க. மேலூரை போன்ற தீனுடைய பல பேர் கேட்பாங்க, மேலூர்ல தீனுடைய மாகுல்ல என்ன நல்லா இருக்கிறோம். மேலூர்ல தீனுடைய மாகுல்ல என்ன உலமாக்கள் நிறைஞ்சதுதான். மாஷா அல்லா, தீனுடைய தாவத்துடைய விஷயங்களா இருக்கட்டும், மக்தபுடைய விஷயங்களா இருக்கட்டும், தீனுடைய விஷயம், தப்லீகுடைய விஷயமா இருக்கட்டும், ஜமாத்துடைய விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே மேலூர் எந்த ரீதியில கபூலாச்சுன்னு தெரியல. அல்லாஹ் பெரியோர்களுடைய பெரிய ஒரு கபூலியத்தை, அவங்களுடைய துவா பரக்கத்துல எல்லா ரீதியிலையுமே வெளியூர்களில் போய் கேட்டு பார்த்தோம்னு சொன்னா எல்லா ரீதியிலையுமே நமக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. மக்தபுடைய ரீதியா மேலூர்ல நல்லா பெருசா நடந்துட்டு இருக்கு. ஜமாத்துடைய ரீதியில வெளியூர்ல இருந்து வந்து சொல்றாங்க, எங்கேயுமே எதிர்ப்பு இல்லை. எங்க உங்க ஊர்ல யார்கிட்ட போய் பேசினாலும் ஒத்துக்கிறாங்களே, யாரும் மறுப்பு சொல்றது இல்லையே. எங்க ஊர்ல எல்லாம் யார்கிட்டையும் போய் எதையுமே பேச முடியாது, உடனே விவாதம் செய்வாங்க, உடனே இது பண்ணுவாங்க. உங்க ஊர்ல யாருமே எதுவுமே மறுப்பு, எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு வருது. அவங்க ஜமாத்தை அவங்களுக்கு பிடிக்கல, வேற கொள்கையில இருக்கிறாங்க, வேற இதுல இருக்கிறாங்க, என்ன இதுல இருந்தாலும் சரி, ஜமாத்து போய் முசாஃபர் செஞ்சு இந்த மாதிரி ஜமாத்து வந்திருக்குன்னு சொன்னா மறுப்பே தெரிவிக்கிறது இல்லை. அப்ப அந்த உள்ளங்களை உருவாக்குனது யாரு, பெரியார்களுடைய துவாக்கள், இங்க இருந்த மூதாதையர்களுடைய துவாக்கள் தான் என்ன செய்ய நம்மள எல்லாம் அப்படி உருவாக்கிது. அல்லாஹுக்கு அப்படிப்பட்ட இந்த தன்மையுடைய ஏற்றுக்கொள்ளோட பக்குவம் இல்ல, அல்லாஹுக்கு பிடித்தமான குழந்தைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம மேலூருக்கு எல்லாம் இன்னும் அதிகப்படியாக அமைக்கணும். அதிகமான ஆலிம்களை, ஹாபிஸ்களை, ஹாஜிகளை, தக்வா உடையவர்களை அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்து வெளியாக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். அதுக்காக நம்ம எல்லாரும் நம்ம துவா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸன ஜஸா. அல்லாஹ் தஆலாவுடைய கவலை புரிந்து கொள்வானாக. உண்மையிலே குர்ஆன் இருக்குதே, நாம குர்ஆனை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா குர்ஆன் நம்மளை கைவிடாது, எப்பவுமே கைவிடாது. எது வரைக்கும் கைவிடாது அப்படின்னு சொன்னா, யாரு குர்ஆனை ஓதி அதனுடைய அமல் செய்து
தன்னுடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய தொடர்போட குர்ஆனுடைய வாழ்க்கை யார் வாழ்ந்துட்டாங்களோ அவங்கள அது சொர்க்கத்தை போய் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் முடியாது. அந்த மனிதனை போய் என்ன செஞ்சது? சொர்க்கத்தை போய் சேர்த்து. நம்ம நிறைய ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒருத்தர் வளமே என்ன செய்யறாரு? தபாரக்கல் ஈஸ்வரா ஓதிட்டு வர்றாரு. தபாரக்கல் ஈஸ்வராவை வளமையை ஓதிட்டு வர்றாரு. ஹதீஸுடைய சிறப்புல என்ன வருது? அந்த சூறாவுடைய சிறப்புன்னு சொன்னா என்ன செய்யும்? கபருடைய வீரர்கள் பாதுகாக்கும். அது என்னது? தபாரக்கல் ஈஸ்வரா அப்படின்னு. யார் இந்த சூறாவை வளமையா ஓதிட்டு வராங்களோ நாளைக்கு கபூர்ல போய் ஒவ்வொரு மனுஷனும் வைக்கிறதா போறோம். போய் வச்ச உடனேயே ஒரு ஒளி மாதிரி வந்துடும். ஒரு ஒளி அழகா என்ன செய்யும்? அந்த மனிதரை சங்கைப்படுத்தி கண்ணியப்படுத்தி மலக்குமாரெல்லாம் வருவான் கேள்வி கேட்கறதுக்காண்டி. மலக்குமார்கள் என்ன செய்யும்? குர்ஆன் மிரட்டும். யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே நாங்கள் மலக்கு அவரை கேள்வி கேட்க வந்துருக்கிறோம். சரி டக்குனு செய்ய கேள்வி கேட்டு டக்குன்னு போயிருக்கு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாருங்க, நரகத்தினுடைய கபரினுடைய வாழ்க்கை எப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு நரகத்தினுடைய ஒரு படுகொலியா இருக்கும். அது ரொம்ப இருட்டறையா இருக்கும். என்னென்ன நம்ம கேள்விப்படுறோம். ஹதீஸ் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இவ்வளவு இதையும் என்ன செய்யும்? நம்மளை காக்கக்கூடிய அப்படின்னு சொன்னா குர்ஆன் தான் பாதுகாக்கும். இங்க மட்டும் இல்ல, நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் வாதாடும். அவர் என்ன செஞ்சிரு? நீ எப்படியாவது நீ சொர்க்கத்துல என்ன செஞ்சு போய் அவரை நீ சேர்த்துரு. இல்ல அவனுக்கு சொர்க்கத்தை சேர்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னா என்ன குர்ஆன் ஒரு பகுதியை என்ன தூக்கிடவே செய்யும். சூறாக்கள்லாம் வாதம் மாட்டாங்க. இப்ப எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நாம இன்னைக்கு இருக்கிறோம். எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? குர்ஆனை ஓத தெரியாத மக்களாக இருக்கும். குர்ஆன்ல எவ்வளோ விஷயம் இருக்கு. நாம இன்னைக்கு குர்ஆனுடைய அடிப்படை பேஸ், குர்ஆனை தஜ்வீதோட ஓதுறது அடிப்படை பேஸ் தான். அதுக்கு ஒன்று விளக்கங்கள் இருக்கு, அதுக்கு தஃப்சீர்கள் இருக்குது. தஃப்சீர்லாம் எழுதுறாங்க, எழுதி கொண்டே இருக்கிறாங்க. குர்ஆனுடைய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தவாறு புதிய புதிய விளக்கங்களை அந்தந்த நேரத்தில் உள்ள உலமாக்களுக்கு போடுவானா. ஏன்னா நபியுடைய காலம் இருந்தது, அப்ப எந்த விதமான டெக்னாலஜி இல்லாத காலமா இருந்துச்சு. பெரியாருடைய காலம் இருந்தது, அப்ப எந்த விதமான டெக்னாலஜி காலமும் இல்லாம இருந்துச்சு. புதிய புதிய மசாலைகள்லாம் இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில் புதிய மசாலுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா நிறைய புதிய புதிய மசாலைகள் இருக்கு. உதாரணமா உறுப்பு தானம் கூடுமா கூடாதா, இது முன்னாடி கிடையாது, ஆனா இப்ப இருக்குது. ரத்த தானம் கூடுமா கூடாதா, ஆனா இது எல்லாத்துக்கும் விளக்கம் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. அடிப்படை ஆதாரமும் குர்ஆன்ல இருக்கு. அது எப்படி எடுக்க முடியும்னு சொன்னா இது கூடுமா கூடாதா என்ற சட்டத்தினுடைய விளக்கத்தை இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றாங்கிறத உலமாக்கள் நல்லா போட்டுருவோம். அந்தந்த காலங்களுக்கு தகுந்தவாறு அப்பப்ப என்னென்ன புதிய பிரச்சனைகள் உண்டாகின்றதோ அந்த புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன செய்வானா அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவே உலமாக்களுக்கு விளக்கி கொடுப்பான். அதனால குர்ஆன் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாம எல்லாம் நீயத் வைக்கணும். நான் குர்ஆன் ஓத தெரியாம மௌத்தா போயிடக்கூடாது. நம்ம எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆனா உண்மையிலே குர்ஆன் ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் தேவை. நீங்க தினமும் ஒரு இஷாவுக்கு பின்னாடியோ ஒரு ஃபஜ்ருக்கு பின்னாடியோ உங்க பள்ளியுடைய இமாம்கள்ட்ட ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே சொல்ற ஒரு 3 மாசத்துல நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்க. நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நீங்க தனியாக ஓதிக்கலாம். அஜத்ததே ஃபுல்லா ஓதணும் அவசியம் கிடையாது. அப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? குர்ஆன் ஓதாம மூத்தாப்பிடக்கூடாது. நான் என்னுடைய ஜும்மாக்கள்ல என்னோட பள்ளிகளை சொல்றதுதான் பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆனும் சபிக்கும். அதே போல இந்த புது பெண் போறாங்களே அவங்களுக்கு ஒரு குர்ஆன் கொடுத்து அனுப்புவோம். ஏன்னா எல்லா ஜமானும் கொடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி செய்வோம், குர்ஆனும் கொடுத்து அனுப்புவோம். அந்த குர்ஆன் அந்த புல் எங்க போய் விற்கிதோ கடைசி வரைக்கும் அது அங்கதான் இருக்கு, எடுக்கிறதே கிடையாது. அந்த குர்ஆனும் சபிக்கும் தான். ஏன்னா குர்ஆனுக்கு உண்டான ஹக்குகளை நிறைவேற்றாமல் இருந்தால் குர்ஆன் நம்மை சபிக்கிறது. நிறைய பள்ளிகள்ல இதே நிலைமை தான். நிறைய பள்ளிகள்ல நிறைய குர்ஆனை கிழிஞ்சு போய் தூசி அடைஞ்சு போய் ஏன் இந்த சமுதாயம் இன்னும் முன்னேற்றம் அடையாம இருக்குன்னு சொன்னா அது முக்கியமான காரணம் குர்ஆனை விட்டு ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கு. நம்ம குர்ஆனோட நெருங்கி போகல. நாம குர்ஆனோட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா குர்ஆன் உடையவர்கள் தான் அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தாரும் நல்லா சொல்றான். யார் குர்ஆனை ஓதி குர்ஆனை அப்படி அமல் செய்து யார் குர்ஆனோட தொடர்போடு இருக்கிறாங்களோ அவர்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய குடும்பத்தார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய குடும்பமாக நம்ம ஆகவே இல்லை. நம்ம குடும்பமா அல்லாஹ்வோட குடும்பமா இருந்தா தான் அல்லாஹ் என்ன செய்யணும்? நமக்கு எல்லா விதமான உபகாரங்களும் இந்த உலகம் செய்யலாம். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய குடும்பத்தார என்ன செய்யணும்னு ஆகவே இல்லை. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பெரியோர்கள், நிர்வாகிகள், நான் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கொள்வது ஒரே விஷயம் தான்.
குரானை ஓதாமல் செஞ்சுக்கூடாம மூத்தாப்பட்டக்கூடாது. அல்லாஹ் தாப்பைப்பட்ட நசீபை குரானை ஓதி அதுபடி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம்மளுக்கும் தந்துருவானாக. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி பாண்டிய நகர் மஸ்ஜித் நூருல் ஹக்கினுடைய இமாம் தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஜமால் முகமது ஹசனி விருதுகளை அளிக்கிறது.